இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஹவுஸ் வேரிங் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு டேபிள் நான் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் படி ஒரு வீட்டில் என்னென்ன மேஜரான ரூம்ஸ் இருக்குமோ அது சைஸ், ஓன் அப்ஷன்ஷன், பாயிண்ட்ஸ் வந்துமே ஓன் அப்ஷன்ஷன் தான் போட்டிருக்கேன். டியூப் லைட்ஸு, ஃபேனு, ஆர்டினரி ப்ளக் பாயிண்ட் எவ்வளோ எல்லாமே ஆர்டினரி மெஷர்மெண்ட்டில் தான் போட்டிருக்கேன். அதுக்கான உடைய கரெக்டான ப்ராப்பரான கேல்குலேஷன்ஸும் பின்னாடி நான் வந்து வர இதில் வந்து வீடியோவில் வந்து தெளிவாக ப்ரீஃப் பண்ணியிருக்கேன் ஸ்லைட்ஸில். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹால் சைஸ் பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. லைட் எவ்வளோ, ஃபேன் எவ்வளோ, ஆர்டினரி பல்ப் எல்லாமே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. பெட்ரூம்க்கு அதே மாதிரி தான், கிச்சன் சேம், பாத்ரூம் அதே மாதிரி தான், டாய்லெட்டும் சேம் அதே மாதிரி தான். தெளிவாக இதை நோட் டவுன் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ஒரு அசம்ஷன் வேல்யூவில் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தும் அது வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இந்த ரீடிங்ஸ் வச்சு. அதோட இது வந்து ஓன்லி ஒன் அசம்ஷனில் மட்டும்தான் இது பண்ண முடியும். என்னோடய அசம்ஷன் படி எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஹைட் ஆஃப் த சீலிங் எவ்வளோ இருக்கணும், பவர் ஃபேக்டர் எவ்வளோ, சுவிட்ச் போர்டுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணும் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இது வந்து எஸ்டிமேஷன் டயக்ராம். இதை நீங்கள் எந்தெந்த பாயிண்டில் எப்படி வச்சு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பைப் லென்த், ஒயர் லென்த் எல்லாமே மாறும். பாயிண்ட், சுவிட்ச் பாக்ஸ், டிபி பாக்ஸ், எங்கள் மெயின் கிச்சன் சைஸ் எல்லாமே அதில் எழுதிட்டு எந்தெந்த பாயிண்ட் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே மாறும். ஈக்குவலாக எடுத்து வச்சு கால்குலேட் பண்ணிங்கனாலும், இல்லை ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாயிண்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்திங்கனாலும் எல்லாத்துக்குமே ஓன் அப்ஷன்ஷனில் வந்து ரீடிங் வேல்யூ மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த கொஸ்டின்ஸ் படியே நான் எடுத்துட்டேன். அந்த ஒரு ஹாலுக்குள்ளே எவ்வளோ லைட்டு, எவ்வளோ ஃபேனு, எவ்வளோ சுவிட்ச் பாக்ஸு இருக்கணுன்ட்டு கரெக்டாக எடுத்துட்டேன். பெட்ரூமுக்கு அதே மாதிரி தான், கிச்சனுக்கு அதே மாதிரி தான், பாத்ரூமும் டாய்லெட்டும் அதே மாதிரி தான். இது வந்து நான் இண்டிவிஜுவலாக எடுத்துட்டேன். மெயின் பாக்ஸ்லேருந்து அவுட்டர் சைட்லேருந்து மெயின் பாக்ஸு இன்னும் பார்த்துக்கோங்க. அந்த சர்க்கியூட் ஃபுல்லாகவே வந்து ஆஸ் பர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் அது தெளிவாக எஸ்டிமேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் வரைஞ்ச எஸ்டிமேஷன் வச்சு ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். அதாவது என் ரெஃபரன்ஸுக்கு அது வந்து எத்தனை பாயிண்டில் போட்டிருக்கேன், எத்தனை ஷாக்கெட் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ, செகண்ட் சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ, தேர்ட் சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ, ஃபோர்த் சர்க்கியூட்டுக்கு எவ்வளோன்னு ஒரு சிங்கிள் டயக்ராம் லேஅவுட் வந்து இது பண்ணியிருக்கேன். அதாவது சிங்கிள் டயக்ராம் லேஅவுட் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இதில் வந்து சுவிட்சு, ஷாக்கெட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இதுக்கு கரெக்டாக ஃபேன் பாயிண்ட் எத்தனை, லைட் பாயிண்ட் எத்தனை, ஆர்டினரி லைட் பாயிண்ட் எத்தனை, ஷாக்கெட் பாயிண்ட் எத்தனை, எல்லா ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் எவ்வளோ யூஸ் ஆகுது, அந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் எவ்வளோ லோடு நெக்ஸ்ட் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் வச்சு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த கேல்குலேஷன் ஆஃப் லோடு வரும்போது இந்த சிங்கிள் டயக்ராம் வச்சு மேலே வந்து பவரோட ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். அந்த இது டியூப் லைட் எவ்வளோ ரேட்டிங்ஸு, லைட் எவ்வளோ ரேட்டிங்ஸு, ஃபேன் எவ்வளோ ரேட்டிங்ஸு, ப்ளக் பாயிண்ட் எவ்வளோ ரேட்டிங்ஸு, பவர் ப்ளக் எவ்வளோ ரேட்டிங்ஸு, அதை டோட்டல் இதை எடுத்துகிட்டு நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி 1 2 3 4 இந்த 4 சர்க்கியூட் பிரச்சனை இல்லையா, அந்த 4 சர்க்கியூட்டோட ரெஃபரன்ஸை வந்து இதில் வந்து பின் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு இதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், டோட்டல் வாட்ஸ் வந்து எனக்கு இது இவ்வளோ ஆகிருக்கு. இப்போ டோட்டல் வாட்ஸுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு லைன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஐஎல்லும்போம் அந்த லைன் கரண்ட்டை வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு என்ன மாதிரி இது யூஸ் பண்ண முடியும்னு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் எந்த மாதிரி எம்சிபி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம், ஷாக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம், டிபி எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ரேட்டிங் ஸ்கூலில் வந்தால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி கேல்குலேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாஷிங் மிஷின் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் அந்த ரேட்டிங்ஸை கரெக்டாக எடுத்து இந்த டேபிளேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேல்குலேஷன் ஆஃப் லைன் கரண்ட், சைன்ஸ் ஆஃப் மெயின் சுவிட்ச் அண்ட் எம்சிபி, டிபி. லைன் கரண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். லைன் கரண்ட் பவர் இன்ட்டு டிவைட் பை வோல்டேஜ் இன்ட்டு பவர் ஃபேக்டர். டோட்டல் வாட்ஸ் எடுத்து வோல்டேஜ் இன்ட்டு பவர் ஃபேக்டர் பண்ணிட்டா 11.12 ஆம்ஸ்க்குள்ளே வருது. அதுக்கு 16 ஆம்ஸ் டிபி அந்த இதில் போடலாம். சைஸ் ஆஃப் ஒயர் 1.5 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஒயரு. சர்க்கியூட் வந்து 4 சர்க்கியூட்னா 4 வே, சிங்கிள் வே டிபி, 2 வே டிபி யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் 4 வே டிபி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 6 ஆம்ஸ் எம்சிபி மட்டும் 4 வே இது எடுத்துகிட்டு டபுள் போர்ட் எடுத்துகிட்டு வித் 6 ஆம்ஸ் எம்சிபி எல்லாமே ஈக்குவலாக வந்து சப்சர்க்கியூட்டில் வந்து ஒவ்வொரு சப்சர்க்கியூட்டும் ஒவ்வொரு எம்சிபி மாதிரி ஈக்குவலாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு வந்து தான் நம்ம எப்படி லென்த்து கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு லென்த்தை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக கால்குலேட் ஆகும். இங்கே வந்து நான் டோட்டல் வந்து போட்டேன். இங்கே வந்து இந்த டோட்டலில் மிஸ்டேக் இருக்குது. 22 இது வந்து 66.9 ஒரு டோட்டல் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 70 மீட்டர் தான் பைப் லொகேஷன் வைக்கிறது. தேர்ஃபோர் PVC கான்டாக்ட் 70 மீட்டர். லென்த் ஆஃப் காப்பர் 3 × 70, அதாவது ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து 3, அதுக்கப்புறம் எர்த் லைன், சிவேஜ், அது கரெக்டாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி எர்த்துக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஒயர் லென்த் போட்டிருக்காங்க. SWG லென்த் ஒயர் ஆஃப் PVC இன் 70 மீட்டர். அதையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ரிக்கவர்ட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிளேஷன் ஒன்று போட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.